முருகப்பெருமான் காலடியில கொண்டு வந்து வச்சுட்டு கதவை தாழ்பால் போட்டுட்டு போயிடுவார். அன்று மறுநாள் வந்து பார்த்தா அவர் எழுதின அந்த பாடல்கள் எல்லாமே அதுல பிழைகள் ஏதாவது இருந்ததுன்னா அது சரி செய்யப்பட்டிருக்கும். அதை யார் சரி செஞ்சானா முருகப்பெருமான் சரி செய்து வைப்பார். தமிழ்ல வந்து நாம் ஒரு இலக்கியமோ கவிதையோ ஏதாவது எழுதினா அதுல தவறு வந்தா பரவாயில்லை. ஆனா மந்திரமா நாம எழுதும் போது அதுல தவறுன்றது எதுவுமே வந்துடக்கூடாதுங்கிறதுனால அந்த கந்தபுராணம் முழுக்கவனே மந்திரம். அதனால முருகப்பெருமான் அதுல பிழைகளை திருத்தி வைக்கிறார். இந்த மாதிரி மொத்தமா 10,345 பாடல்கள் கச்சியப்ப சிவாச்சாரியார் எழுதி முடிச்சிடுறார். எப்பவுமே ஒண்ணு எழுதி முடிச்சதும் நாம அரங்கேற்றம் பண்ணணும் இல்லையா? அரங்கேற்றம் பண்ணணும்னா அங்க இருக்கிற படித்த அறிஞர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு அதெல்லாம் சரியா தவறான்னு பார்த்துதான் அந்த நூலுக்கு ஒப்புதல் கொடுப்பாங்க. இதை வந்து ஒப்புதலுக்காக அரங்கேற்றம் பண்ண அந்த மாதிரி இவர் என்ன பண்றாரு, ஆரம்பிச்சு இந்த முதல் பாடலை ஆரம்பிக்கிறார். திகழ சக்கர செம்முகம் ஐந்துடான்னு ஆரம்பிக்கிறார். உடனே என்ன பண்றாங்க, முதல் பாடல் பாடணும் நிறுத்துன்றாங்க எல்லாம். அவ்வளவுதான், இவர் வந்து அரங்கேற்றம் பண்றது முதல்லயே நின்று போயிடுது. என்ன தவறு, என்ன ஆச்சு பிழைன்னு கேட்கிறார். கேட்டா திகழ சக்கர அப்படின்னு வரும்போது திகழ் பிளஸ் சக்கரன்னு பிரிச்சு எழுதுவோம். பிரிச்சு எழுதும்போது அந்த இழ் பிளஸ் தான்றது புணர்ச்சி விதியில ஒன்னாக சேர்ந்து தா அப்படின்னு வராது, திகழ சக்கரன் வராது. அப்படி இலக்கண நூல் விதி இல்லை. அதனால நீ எழுதின முதல் வார்த்தையே தவறு, அதனால இது அரங்கேற்றம் பண்ண முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. இவருக்கு என்ன பண்றதுன்னே புரியல. அந்த திகழ சக்கரன்ற வார்த்தையை எடுத்து கொடுத்ததே இவருக்கு கனவுல முருகப்பெருமான் தான். மற்ற வார்த்தைகள் எல்லாம் அவர் பிழையை சரி பண்ணி கொடுத்துருக்காரு. முதல் வார்த்தையே தப்புன்னு சொன்னா இவருக்கு ஒன்றும் சொல்ல தெரியல. சரின்னு பேசாம வீட்டுக்கு போயிடுறாரு. அப்புறம் கனவுல முருகப்பெருமான் வந்து நீ நிம்மதியா அடுத்த அரங்கேற்றத்துக்கு ஏற்பாடு பண்ணு, நீ கவலைப்படாத, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்றேன். யாரோ ஒரு வாலிபன் மக அந்த அரங்கேற்ற கூடத்துக்கு ஒருத்தர் வரா. வந்து அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, இந்த திகழ சக்கர என்பதற்கு திகழ் பிளஸ் தசக்கரக்கு இழ் பிளஸ் தான் புணர்ச்சி திகழ் தாங்கிறது வரும். ஏன்னா அந்த இலக்கண விதி நூல் எங்க இருக்குன்னா சோழ நாட்டுல இருக்க வீர சோழியம் அப்படின்ற இலக்கண நூல்ல இருக்கு. அதுல சந்திப்படலம்னு ஒரு இடம் இருக்கு. அதுல 18வது செய்யுள்ள வந்து இந்த புணர்ச்சி விதி இழ் பிளஸ் தா வரும் தான் தா வரலான்ற விதி இருக்குன்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் அறிஞர் பெருமக்கள் எல்லாரும் அந்த இலக்கண நூலை தேடி கண்டுபிடிச்சு பார்த்து ஒத்துண்ட அப்புறம் அந்த கந்தபுராணம் வந்து குமரக்கோட்டத்துல அங்க அரங்கேறுது. இந்த முருகப்பெருமான் தமிழ் கடவுள் இல்லையா, அதுவரையும் தமிழுக்கு இதுவரைக்கும் தெரியாம இருந்த ஒரு இலக்கண நூலை தமிழர்கள் எல்லாரும் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக அந்த முருகப்பெருமான் ஆடிய ஒரு விளையாட்டு. அதனால எல்லாரும் அந்த இலக்கணம் தெரிஞ்சு அந்த கந்தபுராணம் மிகச்சிறப்பாக அரங்கேறியது. இதுதான் தமிழ்ல இருக்க கந்தபுராணத்தோட வரலாறு. வடமொழி மொழியில வியாசர் எழுதியிருக்கார். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னாக்கா, ஸ்கந்தனோட பிறப்பு ஏன் அமைஞ்சதுன்றத பத்தி நம்ம பார்க்கலாம். அதனோட வரலாறை போய் பார்க்க போறோம். இந்த எப்பவுமே தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் எப்பவுமே சண்டை நடந்துகிட்டே தான் இருக்கும். சண்டை நடந்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரி ஒரு காலத்துல சூரபத்மன் அப்படின்னு ஒரு அசுரன், அவன் என்ன பண்றான், ஏகப்பட்ட வரங்களை வாங்கி வச்சிருக்கான் சிவபெருமான் கிட்ட. அவனுக்கு 2 தம்பி, சிங்கமுகன் தாரகாசுரன். அவங்க 2 பேரையோடையும் சேர்ந்து தேவர்கள் எல்லாரையும் அப்பேற்பட்ட ஒரு அட்டகாசம் பண்ணி அவங்கள அத்தனை கஷ்டத்துக்கு இவன் உள்ளாக்குறான். தேவர்களால ஒண்ணுமே முடியல. என்ன பண்றதுன்னு தெரியாம எல்லாரும் மேருமலையில போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. அப்புறம் என்ன பண்றாங்க, இதுக்கு விமோச்சனமே இருக்காதான்னு நினைச்சுக்கிட்டு நேரம் போய் மகாவிஷ்ணு கிட்ட இந்திரன் உள்ளிட்ட அந்த தேவர்கள் எல்லாரும் போய் கேட்கறாங்க, இதுக்கு என்ன வழி, அவனோட இதுல இருந்து இவ்வளோ வருஷ காலமா கஷ்டப்படுறமே அப்படின்னும் போது மகாவிஷ்ணு சொல்ற, இந்த வரங்கள் எல்லாம் இத்தனை அவனுடைய அட்டகாசத்துக்கு காரணம் அவன் சிவபெருமான் கிட்ட வாங்கின வரம். அதனால சிவபெருமான தான் இதை சரி பண்ண முடியும்.
அதனால நம்ம எல்லாருமே சிவபெருமான் கிட்ட தான் முறையிடணும் அப்படின்னு சொல்றாங்க. அதனால எல்லாருமா சேர்ந்து கைலாயத்துக்கு போய் அரகர மகாதேவா அப்படின்னு கோஷத்தை போட்டுட்டு கைலாயத்தை போய் சேர்ந்து, சிவபெருமானே எனக்கு ஒரு வழியை காட்டுங்க, இவனோட அட்டகாசம் தாங்கல முடியலன்னு கேட்கச்ச, அப்போ சிவபெருமான் என்ன சொல்றார், என்னுடைய குமாரனால உங்களுக்கு ஒரு விமோசனம் கிடைக்கும். என்னோட குமாரன் வந்து சூரபத்மனோட அட்டகாசங்கள் எல்லாம் அவன் அடக்கி அவனை வீழ்த்துவான், கவலை இல்லாம நீங்க போங்கன்னு சொல்லி அனுப்புறார். ஏன்னா இவங்களுக்கு ஒரு மனநிறைவு வந்து எல்லா தேவர்களும் மறுபடியும் வந்துட்டாங்க மேருமலைக்கு, கொஞ்சம் மன நிம்மதியோட இருக்கு. ஆனா அப்போ சிவபெருமானோட நிலைமை என்னன்னா, அந்த தட்சயாகத்துல தாட்சாயினி ஆனவள் அந்த ஓமகுண்டத்துல தன்னோட உடம்பையே தியாகம் பண்ணிடலாம். அப்போ சிவபெருமான் தனியா தான் இருக்கார். அடுத்த ஜென்மாவா அவர் இமவான் மகளா பார்வதியா பிறந்து வளர்ந்துட்டு இருக்கா. இப்போ சிவபெருமானும் பார்வதியும் ஒன்னா இல்ல. இமவான் மகளா பார்வதி வளர்றா, இங்க பரமேஸ்வரன் தனியா இருக்கார். அப்போ தேவர்கள்லாம் கொஞ்ச நாள் கழிச்சு நினைக்கிறாங்க, அவர் குமாரனால தானே இதெல்லாம் நடக்கும்னு சொல்றாங்க. ஆனா இப்போ 2 பேரும் தனியா இருக்காங்களே, பார்வதி பரமேஸ்வரனுடைய திருமணம் நடந்ததான ஒரு குமாரன் சம்பவிப்பான், அப்பதானே நமக்கு விமோசனம் கிடைக்கும். அதனால பார்வதி பரமேஸ்வரன் திருமணத்துக்கு நம்ம ஏற்பாடு பண்ணியே ஆகணும்னு நினைக்கிறாங்க. அப்ப என்ன பண்றாங்க, பார்வதி பரமசிவன் கல்யாணத்தை பண்ணணும்னு வந்து மறுபடியும் இவங்க எல்லாருமா வந்து சிவபெருமான் கிட்ட முடி கேட்கிறாங்க. கேட்கும்போது வேண்டி இருக்கச்ச அதுக்கான வேலை வந்தவுடன் பரமசிவன் சொல்றார், சரி அதுக்கான வேலை வந்துடுது, பார்வதியை வந்து நான் திருமணம் பண்ணிக்கணும். என்ன இருந்தாலும் பார்வதியை போய் ரோமான் கிட்ட போய் பொண்ணு கேட்கணும். 3 விஷயங்களை கேட்டுதான் வாங்கணும். அதாவது கண்ணியையும் நம்மோட குருவும் அன்னமும், பசிச்சா நம்ம தான் போய் அன்னம் கேட்கணும். அதே மாதிரி பொண்ணு வேணும்னா அவங்க வீட்டுல போய் பொண்ணு கேட்கணும். நமக்கு ஒரு குரு வேணும்னா நம்ம தான் அந்த குரு கிட்ட போய் வித்தியை கத்துக்க கேட்கணும். அதனால இப்ப சிவபெருமானுக்காக யாரு போய் பொண்ணு கேட்கறது இமவான் வீட்டுல? இங்க இருக்கிறது எல்லாம் பூதகணங்களும் சிவகணங்களுமா இருக்கு. இந்த வேஷத்தோட பொண்ணு வீட்டுக்கு போனா அவங்க எப்படி பொண்ணு கொடுப்பாங்க? சரி இப்ப என்ன பண்றதுன்னு பார்த்தார். அதனால சிவபெருமானே சப்த ரிஷிகளை கூப்பிட்டார். அதாவது விஸ்வாமித்திரர், பரத்வாஜர், இந்த மாதிரி சப்த ரிஷிகளையும் கூப்பிட்டு அவர்களோட ரிஷி பத்தினிகள் அழகா இருப்பாங்க இல்லையா, ரிஷி பத்தினிகளையும் கூப்பிட்டு நீங்க போய் பார்வதி கிட்ட பொண்ணு இமவான்கிட்ட பொண்ணு கேளுங்கன்னு அமைச்சு விடுறாரு. கூடவே மற்ற தேவர்களும் போறாங்க. போனதும் இமவானுக்கு ரொம்ப சந்தோஷம். அந்த பரபிரம்மஸ்வரூபியே தன்னோட மகள் பார்வதிக்கு கணவனா வரப்போறாருமா, ரொம்ப சந்தோஷம்னு பார்வதியை கட்டி அடைச்சுக்கிறார். அவருடைய மனைவி மேனை, அவளுக்கு தான் கொஞ்சம் என்னடா சிவபெருமானுக்கு அவர் ரொம்ப அலங்காரத்தோட எல்லாம் இருக்க மாட்டார், எப்படி கொடுக்கறதுன்னு பார்க்கறா. ஆனாலும் கடைசியா ஒத்துக்கவும் கல்யாணத்துக்கான ஏற்பாடெல்லாம் நடக்கிறது. அதே மாதிரி மேனையும் இமமானமும் கைலாயத்துக்கு வந்து சிவபெருமான் மாப்பிளைய இந்த மாதிரி இமயமலையில இந்த இடத்துல கல்யாணம் வச்சிருக்கோம் வாங்கன்னு சொல்லி நேமமா வந்து அழைச்சிட்டு போறாங்க. சரி இப்ப எல்லாருக்கும் இன்விடேஷன் கொடுத்து கூப்பிடணுமே, அதனால சிவபெருமான் நந்தியம் பெருமாள் கிட்ட அந்த பொறுப்பை சொல்றாரு. எல்லாருக்கும் நீதான் எல்லாருக்கும் இன்விடேஷன் கூப்பிடணும் கல்யாணத்துக்கு. அத்தனை மறுநாளே உத்திர நட்சத்திரம், அந்த உத்திர நட்சத்திரத்துக்கு தான் கல்யாணம். அந்த ஒரு நாள்ல எப்படி எல்லாரையும் கூப்பிடுறது? மானசீகமாகவே என்ன பண்றாரு நந்தியம் பெருமான், எல்லாரையும் கூப்பிடுறாரு. இப்ப வாட்ஸ்அப்ல எல்லாரையும் கூப்பிடுற மாதிரி அவர் மானசீகமா எல்லாரையும் திருமணத்துக்கு கூப்பிட்டுறாரு. சரி எல்லாரும் கிளம்பினா மாப்பிள்ளை வீட்டுக்கு எல்லாரும் வந்து தானே கிளம்பணும். மகாவிஷ்ணு மகாலட்சுமி முதல்ல கைலாயத்துக்கு வந்துடுறாங்க. அப்புறம் இருக்க தேவர்கள் எல்லாரும் கைலாயத்துக்கு வந்ததும் சேர்ந்து தானே மாப்பிள்ளை வீட்டுல இருந்து பொண்ணு வீட்டுக்கு போகணும். அப்ப பிரம்மா என்ன பண்றாரு, ஒரு பெரிய பாத்திரம் முழுக்க தங்க நகையா எடுத்துட்டு வர்றாரு. ஏன்னா சிவபெருமான் என்ன புலித்தோல் போத்திக்கிட்டு இருக்காரு, கழுத்துல பாம்பு, திருமண கோலமே இல்லையே, இந்த நகையெல்லாம் போட்டுக்க சொல்லி கேட்கிறாரு. அப்ப சிவபெருமான் சிரிச்சுட்டு சரி ஆசையா கொண்டு வந்தாருன்றதுனால அதை தொட்டுட்டு நீங்களே இந்த நகையெல்லாம் போட்டுக்கோங்கன்னு சொல்லிட்டு அடுத்த கணமே அப்படியே சுந்தரேஸ்வரரா நிக்கிறார். அத்தனை மன்மதனோட அழகும் செய்த மாதிரி கல்யாண கோலத்துல கல்யாண சுந்தரேஸ்வரரா சிவபெருமான் இருக்க. அவரும் நேர போய் அந்த பார்வதி
கன்னிகாதானம் பண்ணி கொடுக்குறான். இவன் திருமணம் நடக்கிறது. ரிஷப வாகனத்துல எல்லாருமா கைலாயத்துக்கு வந்தாச்சு. இங்க பார்வதி பரமேஸ்வரனுமா இருக்காங்க. சில காலம் போகுது. திருப்பி இந்த தேவர்களுக்கு என்ன ஆகுதுன்னா, கல்யாணம் முடிஞ்சது, இன்னும் குழந்தை பிறந்த பாடியிலேயே 2 பேர் இருக்காங்க. எப்படா குமரன் வருவான், சூரபத்மன் கிட்ட இருந்து தன்னை காப்பாற்றுவான் அப்படின்னு அடுத்த கட்ட யோசனைக்கு போறாங்க. கஷ்டம் தாங்கல. இவன் ரொம்ப வீட்டு வேலைக்கு மொத்தத்துமே தேவர்களை தான் வச்சிருக்கான். வீட்டு வாசலை அலம்புறதுக்கு ஆகட்டும், மற்ற காத்தடிக்கிறதுக்கு, பின்னாடி பெருக்கிறதுக்கு, வீட்டு வேலை மொத்தம் தேவர்கள் தான் பண்றாங்க. சரி, இப்ப என்ன பண்றது அப்படின்னும் போது அடுத்து வாயுவை கூப்பிடுறாங்க. வாயு பகவானை கூப்பிட்டு, அப்பா ரொம்ப நாள் ஆயிடுச்சு கல்யாணம் ஆகி, ஒன்னும் குமாரன் பிறக்கிற வழியா தெரியல, நீ போய் கைலாயத்துல எப்போ குமாரன் சம்பாதிப்பான்னு சிவபெருமான்கிட்ட கேட்டு வாழ்றாங்க. அவ்வளவுதான். வாயு பகவான், ஐயா நீ வேற ஆளை பார்த்த, மன்மதனோட நிலை தெரியாதா? அப்போ நீங்க இவன் பொறுக்கணும்னு சொல்லிட்டு மன்மதனை போய் அவனுக்கு வான விட அமைச்சு அவன் எரிஞ்ச மாதிரி என்னையே எரிய சொல்றியா? நான் போக மாட்டேன் கைலாயத்துக்குன்னு வாயு பகவான் பயப்படுறான். அப்பா அவர் தனியா இருந்தார். இப்ப அருள் சக்தியான பார்வதி கூடவே இருக்கா. அதனால உங்களுக்கு என்ன விதமான அபாயமும் ஏற்படுறதுக்கு அந்த அம்பாள் விடமாட்டா. அதனால நீ என்ன பண்றன்னா, தைரியமா போன்னு ரொம்ப தைரியம் சொல்லி அனுப்பி விடுறாங்க வாயு பகவான். வாயு பகவானும் வழி இல்லாம கைலாசத்துக்கு வர வந்து இந்த மாதிரி பார்க்கணும்னு பயந்து வந்தா நந்திகேஸ்வரர் நிக்கிற. என்னையா ஓய், வாயு பகவானை எங்க வந்தீங்க? இல்ல, இந்த மாதிரி சிவபெருமானை பார்க்கணும். ஏன் மன்மதனுக்கு ஏற்பட்ட கதியெல்லாம் உனக்கு தெரியாதா? நீ எதுக்கு வந்திருக்க? திரும்பி போன்ற. உடனே பயந்துட்டு இவரும் என்ன பண்றார், திரும்பி தேவர்கள்கிட்டயே வந்துடுறாரு மேருமலை. சரி, இனிமே தனியா போனா வேலைக்கு ஆகாது. நம்ம தேவர்கள் எல்லாரும் கூட்டமா போனாதான் மறுபடியும் சிவபெருமான் கிட்ட நம்ம கோரிக்கையை வைக்க முடியும்னு மறுபடியும் எல்லா தேவர்களுமா சேர்ந்து கைலாயத்துக்கு அரகர மகாதேவா மகாதேவான்னு நமஸ்காரத்தை பண்ணிட்டு வராங்க. சிவபெருமானுக்கு எப்பவுமே நமஸ்காரம் பண்ணினா ரொம்ப பிடிக்கும். சிவன் கோவில்ல வந்து நமஸ்காரத்தை பண்ணி நம்ம வேண்டுதல்களையும் நம்ம கஷ்டத்தையும் அவன்கிட்ட சொன்னா உடனே நிறைவேற்றி கொடுத்துருவான் அந்த சிவபெருமான். அந்த மாதிரி நாங்க எல்லாரும் வந்து இங்க கைலாயத்துல நமஸ்காரம் பண்றாங்க தேவர்கள் எல்லாரும் வந்து. அப்போ பார்வதியும் பரமேஸ்வரமா ஒரு ஆனந்தமான ரம்யமான ஒரு மனநிலையில இருக்கா. அப்ப வந்து பார்வதியும் பரமசிவனும் இவர் எப்பவுமே சிவபெருமான் வந்துட்டு 5 முகம், ஈசானம், தத்புருஷம், அகோரம், வாமதேவம், சத்யோஜாதம். எப்பயான ஒரு தடவை தான் அந்த 6வது முகம், அந்த அகோ முகத்தோட அவர் காட்சி கொடுப்பார். அன்னைக்கு என்ன பண்றாருன்னா, அவர் அந்த 6வது முகமான அகோ முகத்தோட ரொம்ப ஆசையோட அப்படியே பக்கத்துல இருக்க அந்த பார்வதிய ஆசையோட பார்க்கிறார். பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா, அவருக்குள்ள என்ன தேஜஸானது வெளிப்படும் போது இங்க தேவர்களும் பார்த்து கொண்டே இருக்காங்க. அப்ப அந்த 6 முகத்துல அந்த அதோ முகத்தையும் சேர்த்து 6 முகத்திலிருந்து அப்படியே என்ன பண்றதுன்னா, அந்த ஒளியானது 6 ஒளி வந்து அப்படியே வெளியில வருது அவர் சிவபெருமானில இருந்து. அவ்வளவுதான், அந்த தேஜஸ் வந்து வெளியில வருது 6 முகத்துல இருந்தும். அவ்வளோ வீரியமா இருக்கு அந்த ஒளி, அந்த அக்னியோட ஜுவாலை. அது என்ன பண்றது, 6ம் இந்த பக்கம் அந்த பக்கமா அப்படியே போறது அந்த கைலாயத்துல. தேவர்கள் அந்த தேஜஸை பார்த்துட்டு பயந்து இந்த பக்கம் அந்த பக்கமா ஓடுறாங்க. என்ன பண்றதுன்னே தெரியல. அப்ப அந்த தேஜஸ் என்ன ஆகுது, அந்த 6 ஒளியும் இங்க அங்க இங்கன்னு போய் மறுபடியும் அது எல்லாம் சிவபெருமான் காலகிட்ட வந்து நிற்கிறது. அந்த 6 ஒளியையும் சேர்த்து சிவபெருமான் என்ன பண்றாருன்னா, வாயு பகவானையும் அக்னி பகவானையும் கூப்பிட்டு அவர்களுக்கு அந்த சக்தியை கொடுத்து பயந்து ஓடினாங்கல்ல. ஆனா பயப்படாதீங்கன்னு வாயு பகவானுக்கும் அக்னிக்கும் கொடுத்து இந்த 6 தேஜஸையும் நீங்க எடுத்துட்டு போய் என்ன பண்ணுங்கன்னா, கங்கை கரை இருக்கு இல்லையா, கங்கை நதியில அங்க வந்து சரவணம்ன்ற ஒரு காடு இருக்கு. அந்த பொய்கையில எடுத்துட்டு போய் இந்த 6 தேஜஸையும் கொண்டு போய் வைங்கன்னு சொல்றாரு. அப்ப இவங்களுக்கு பயப்படுறாங்க. ஏன்னா அதனுடைய தீட்சணையும் இதுவும் எடுத்துக்கிட்டு போற மாதிரியே இல்லை.
ஆனா அதுக்கான சக்தியை சிவபெருமான் கொடுத்து அக்னி கொஞ்சம் தூரம், வாயு கொஞ்சம் தூரம். ஏன்னா அக்னியால தான் அக்னியை எடுக்க முடியும், வாயுவால தான் அதை கடத்த முடியும். ரெண்டு பேருமா எடுத்துட்டு அந்த கங்கை நதிக்கு போய் அங்க இருக்கிற சரவண பொய்கைக்கு எடுத்துட்டு போறாங்க. எடுத்துட்டு சரவண பொய்கைக்கு போனா அங்கு முழுக்க தாமரை மலரா இருக்கு. அங்க தாமரை மலரா இருக்கு. அந்த தாமரை மலர்ல அந்த 6 தாமரை மலர்களையும் இந்த 6 தேஜஸையும் போடுறாங்க அந்த இடத்துல. இந்த தேஜஸ் வந்து முதல்ல மொத்தமா தான் கொடுக்கிறார் சிவபெருமான். இந்த 6 தேஜஸையும் ஒன்னாக்கி அந்த 6 தேஜஸும் என்னன்னா 6 முகம், 12 கைகள், ஆனா 2 பாதத்தோட ஒரு அழகான ஒரு குழந்தையானது அப்படியே உருவாகுது. அந்த குழந்தை தான் முருகப்பெருமானா அழகா ஸ்கந்தனா உருவெடுக்கிறது. அதை பார்த்ததும் தேவர்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமாயிடுது. சிவகுமாரன் பிறந்துட்டான், துந்துபிகள்லாம் ஒழிக்கிறது, வான தேவர்கள்லாம் குமாரி பொழியிறா. அப்ப அங்க மகாவிஷ்ணு அந்த இடத்துக்கு வந்து என்ன பண்ற, குழந்தை பிறந்ததுன்னா அதுக்கு பசிக்கும் இல்லையா, அதுக்கு பாலெல்லாம் கொடுக்கணும்ல. 6 முகமா இருக்கு அந்த குழந்தை. 6 தாமரையில 6 குழந்தையா ஆயிடுது. அந்த 6 குழந்தைகளுக்கு பாலை கொடுத்து நல்லா காப்பாற்றி நல்லா புஷ்டியா கொண்டு வரணுமே அந்த குழந்தைய. அதுக்காக அஸ்வினி பரணி நட்சத்திரங்கள்ல கிருத்திகா நட்சத்திரம் தான் அக்னிக்கு உகந்தது. அதனால அந்த அக்னிக்கு உகந்த கிருத்திகா நட்சத்திரத்தை கூப்பிட்டு அந்த நம்ம இப்ப சொல்றோம் இல்லையா கான்ஸ்டலேஷன்ஸ், அது நட்சத்திரங்கள்னா ஒரு நட்சத்திரம் இல்லை, அது கூட்டமா தான் இருக்கும் அந்த நட்சத்திரங்கள். அந்த மாதிரி அந்த 6 நட்சத்திர கூட்டம் சேர்ந்தது தான் அந்த கிருத்திகை நட்சத்திரம். அந்த 6 இவங்களையும் கூப்பிட்டு குழந்தைகளுக்கு பாலை கொடுத்து வளர்க்க சொல்றோம். 6 என்ன பண்ணுறது, திவ்யமா பாலை குடிக்கிறது. ஒரு குழந்தை சிரிக்குது, ஒரு குழந்தை விளையாடுது, ஒரு குழந்தை தவழறது, ஒன்று நடக்கிறது. ஒரு விளையாட்டா இல்லை, முருகனோட விளையாட்டு அப்பேற்பட்ட அழகோட அது விளையாடிட்டு இருக்கு. இங்க ஒரு பக்கம் அம்மாவும் இந்த சிவபெருமானோட அந்த 6 தேஜஸும் வெளில வந்தப்ப எல்லாரும் ஓடின போது அம்மாவும் என்ன பண்றா, பயந்துட்டு ஓடும்போது அவளுக்கு இப்ப இங்க நடந்தது எதுவுமே தெரியல. அந்த மாதிரி அவ ஓடும்போது அம்பாளோட கால் அந்த தண்டையிலிருந்து நவ ரத்தினங்களும் கீழே அப்படியே செதறுது. முத்து, பவழம், ரத்தினம், மாணிக்கம்னு எல்லாம் செதறுது. அந்த அத்தனை ரத்தினங்கள்லையும் அம்மா திரும்பி பார்க்கறாங்க, அவளோட முகமானது அதுல பிரதிபலிக்கிறது. சிவபெருமான் என்ன பண்றார், ஒரு ஆனந்தத்தோட அந்த நவரத்தினங்களை பார்க்கிறார். அந்த பார்க்கும்போது அந்த நவரத்தினங்கள்ல அந்த 9 ஸ்ரீகள் வெளில வரும். அந்த 9 ஸ்ரீகளும் சிவபெருமான ஒரு ஆனந்தமயமா தேஜஸோட பார்த்ததுனால அவர்கள் எல்லாரும் கர்ப்பமாயிடுறாங்க. அந்த 9 பேருமே கர்ப்பமாயிடும். அதுக்கப்புறம் அந்த புறத்துல இருக்க அம்பாளுக்கு, உமையம்மை பார்வதிக்கு இது தெரியுது. அம்பாளுக்கு ரொம்ப கோபம். தம் மூலமா தானே ஒரு மகன் வரணும்னு நம்ம நினைச்சோம், இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு உங்களுக்கு அந்த 10 மாத காலம் மட்டும் இல்லாம உங்களுக்கு சீக்கிரமா குழந்தை பிறக்காதுன்னு சபிச்சு விடுறான். அப்புறம் என்ன பண்றாரு சிவபெருமான், ரொம்ப நாள் கழிச்சு, நீ இவ்வளவு கோபப்படக்கூடாது பார்வதி, நீ கொஞ்சம் தயை காட்டணும், நீ அவங்களுக்கு கருணை புரிஞ்சு அந்த குழந்தைகள் வெளிப்படுறதுக்கு உதவணும்னு சொல்றார். அப்புறம் அம்பாளும் கருணையோட அவர்களுக்கு அந்த சாபம் நீங்க சொன்னதும் அவர்களுக்கு என்ன பண்றாங்கன்னா, அவர்களுடைய உஷ்ணமாயிடுது இல்லையா, வயிற்றுல அந்த குழந்தை இருந்து அந்த வேர்வை துளியிலிருந்து பல்லாயிரக்கணக்கான வீரர்கள்லாம் பிறக்கிறாங்க. எல்லாமே ஒரு காரண காரியமா தான். இப்போ முருகன் அவதரிக்கிற சம்பவமே இப்போ சூரபத்மனை அழிக்கணும் அந்த அசுரர் கூட்டத்தை. இப்போ அதற்கு சேனைகள் வேணும் இல்லையா, அதுக்கேற்றுதான் இத்தனை வீரர்களும் அந்த நவ கன்னியர்கள் வேர்வையிலேருந்து பல வீரர்கள் பிறக்கிறாங்க. அதுல இந்த ரத்தினம் அப்படின்றவங்களுக்கு 9 வீரர்கள் பிறக்கிறாங்க. இந்த ரத்தினம், முத்து, புஷ்பராகம், கோவேரகம், வைடூரியம், வைரம், மரகதம், நீலத்திலிருந்து வீரபாகு, வீரகேசரி, வீரமகேந்திரன், வீரபுரந்திரன், வீரராட்சசன், வீரமார்த்தாண்டன், வீராந்தகன், வீரதீரன் அப்படின்னு நவ வீரர்கள் பிறக்கிறாங்க. முருகப்பெருமானுக்கு தம்பிமார்கள் பிறக்கிறாங்க. இது ஒரு பக்கம் இருக்கு. அதுக்கு அப்புறமா இந்த உடனே இங்க இருக்கு இல்லையா, சரவண பொய்கையில 6 குழந்தையா இருக்கு. அப்புறம் பரமேஸ்வரனும் பார்வதியும் குழந்தைய பார்க்கணும் இல்லையா, ரிஷபவாகனத்தில் ஏறிட்டு சரவண பொய்கைக்கு வராங்க. சரவண
பொய்கைக்கு வந்தா 6 குழந்தையும் அவ்வளவு அழகா விளையாடுது. உமையம்மை கேட்கிற, யாரோட குழந்தை இதெல்லாம் கேட்கிறா. இவ்வளவு அழகா இருக்க, இது யாரோட குழந்தைன்னு நீ கேட்கிற, இது உன்னோட குழந்தை தான், உனக்கும் எனக்குமான குழந்தை தான் இந்த குழந்தை என்னதும். சந்தோஷம் தாங்கல உமையம்மைக்கு. அப்படியே ஓடி வந்து அந்த 6 குழந்தையும் அப்படியே கட்டிக்கிறா. மறுபடியும் அந்த குழந்தை 6 முகமும் 12 கையும் ஒரு 2 பாதத்தோட முருகனா அப்படியே கந்தனா அப்படியே காட்சி அளிக்கிறான். அப்படியே இவங்க கட்டி அணைச்சி தானுங்க 2 பேருக்கும் நடுவுல அந்த குழந்தைய வச்சுட்டு கைலாயத்துக்கு அழைச்சின்னு வந்துடுறாங்க. கைலாயத்துக்கு வந்து முருகப்பெருமான் அம்பாமடியில உட்கார்ந்துருக்காரு. அத ஆதிசங்கரர் ரொம்ப அழகா சொல்றாரு. சிவன் இங்கமா அப்படின்னு குழந்தைய ஸ்கந்தா இங்கமா கையை நீட்டு கூப்பிடுறாராம். அது அம்மா கையில அப்படியே தாவி மடியில வந்து உட்காருதான். உடனே அம்மா இங்கமா அப்படின்னு கூப்பிடுறாராம். அது சிவபெருமான் கிட்டே தாவி அம்பாள் மடியில உட்கார மாறி 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 இப்படி குதிச்சுட்டே இருக்காரு அம்பாள் மடியிலையும் சிவன் மடியிலையுமா. அப்புறம் அவர் இப்படியே பண்ணிட்டு இருந்தா என்னதான் இருக்கு முடிவுன்னு 2 பேரும் நடுவுல வந்து உட்கார்ந்துடுறாராம். இப்படியும் அம்மாக்கும் நடுவுல. அதுதான் சோமஸ்கந்த மூர்த்தம். அந்த மூர்த்தத்தை பார்க்கறதுக்கு தேவர்கள் எல்லாரும் வராங்க. எல்லாருக்கும் சந்தோஷம். வந்துட்டான் முருகன், இனிமே நம்ம சூரபத்மன் கிட்டேருந்து நமக்கு எல்லா விடுதலை கிடைச்சிருவோம் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா வந்து எல்லாரும் இந்த சிவபெருமான் முருகனையும் பார்வதியை வந்து எல்லாரும் நமஸ்காரம் பண்ணிக்கிட்டு ரொம்ப சந்தோஷமா திரும்பி போறாங்க. இங்க போற சமயத்துல முருகப்பெருமான் கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்துக்கிட்டு அவரோட லீலைகள் சிறு வயது லீலைகள்லாம் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு. அதுல என்ன ஆகுதுன்னா, ஒரு பக்கத்துல நாரதன் ஒரு பிராமணன் வந்து ஒரு சோமயாகம் பண்றான். 4வது நாள் யோகத்தின் போது ஒரு பசுவை அந்த யாகத்துல இது பண்ணணும்ன்றதுக்காக ஒரு ஆட்டுக்குட்டிய அந்த இவன் வந்து தொட்டுண்டு அப்படி கையால தொட்டுட்டு இந்த பசு உனக்கு நைவேத்தியம்னு சொல்றான். அப்ப என்ன வந்து ஏதோ மந்திரம் சொன்னதுல ஏதாவது தவறா என்னன்னு தெரியாம அந்த ஆடுக்குள்ள ஒரு ராட்சசம் வந்துடுறோம். இந்த சூரபத்மன் தான் இந்த ஆட்டுக்குள்ள வந்துட்டானோன்னு எல்லாரும் பயந்து போறாங்க. பெரிய செம்மறி ஆடும் பெரிய கொம்புகளும் காலுமா பெருசா ஆயிடுது. அந்த ஆடு அந்த யாகசாலைய தும்சம் பண்ணி விட்டுருது. அதோட மட்டும் இல்லாம எல்லா லோகத்துக்கும் போகுது. அது பிரம்மலோகத்துக்கு போகுது, அங்க அந்த லோகம் இந்த லோகம் எல்லா லோகத்துக்கும் போய் அட்டகாசம் பண்றது அந்த ஆடு. ஒண்ணும் புரியாம எல்லாரும் மறுபடியும் வந்து இந்த முருகன் கிட்ட தான் வந்து சொல்றாங்க. இந்த மாதிரி ஒண்ணு பிரம்மா வந்து சொல்ற, இந்த மாதிரி அந்த ஆடு ரொம்ப அஜகம், ரொம்ப அட்டகாசம் பண்ணிட்டு இருக்கு. உடனே இவர் என்ன பண்றார், வீரபாபு, ஏன்னா இந்த நவ வீரர்கள்ல முதலாவதான தம்பி வீரபாபு தான். எல்லாருக்கும் தேவர்களுக்கு சேனாதிபதி முருகன், முருகனுக்கு சேனாதிபதி இந்த வீரபாபு. அதனால என்ன பண்ண, வீரபாபு நீ போய் அந்த ஆட்டுக்கடாவை பிடிச்சிட்டு வாரு. வீரபாபுவும் தம்பி தானே, அத்தனை பராக்கிரமும் இருந்தவர் தானே, சிவபுத்திரன் தானே. அவன் போய் எந்த லோகத்துல இருக்குன்னு போய் பார்த்து தேடி கண்டுபிடிச்சு திமுருது அந்த ஆட்டுக்கடாவை பிடிச்சி முருகன்கிட்ட கொண்டு வந்து நிக்கிற. முருகன் அந்த ஆட்டுக்கடாவை பார்த்ததும் ஒரே தாவு ஏறி அந்த ஆட்டுக்கடா மேல ஏறி உட்கார்றாரு. உட்கார்ந்து முருகனோட ஸ்பரிசம் பட்டதும் அதோட அந்த சேட்டைகள் அத்தனையும் குறைஞ்சி அப்படியே அந்த ராட்சசன் அப்படியே நமஸ்கரித்து பவ்யமானான். அதுக்கப்புறம் அந்த ஆட்டுக்கடா முருகனுக்கு வாகனமானது. நீங்க பல கோயில்கள் எல்லாம் திருவிழா காலத்துல பார்த்தா ஆடை வந்து முருகனுக்கு வாகனமா வச்சு இந்த சூரசம்ஹார நிகழ்வுகள்ல பார்த்திருப்போம். அதனால முருகனுக்குடைய வாகனங்களா மயில் இருந்தாலும் முதலாவது வாகனமா ஏற்பட்டது வந்து ஆடுதான். இது வந்து அவனுடைய சிறுவயது விஷயம். அடுத்ததாக முருகன் வந்து கைலாயத்துல இருக்கான். அப்படி இருக்கிற சமயத்துல விநாயகருக்குன்னு ஒரு இடம், அவருக்கான இடம். அதே மாதிரி முருகனுக்குன்னு ஸ்கந்தகிரி, அவருக்குன்னு ஒரு இடம். எப்பா உனக்கு இந்த இடம் கைலாயத்துல, நீ இருந்துக்கோ, விளையாடிக்கோ, பண்ணிக்கோ. பார்வதி பரமேஸ்வரன் அவர்களுக்கான ஒரு இடத்த கொடுக்குறான். அப்போ ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா, இந்த பிரம்மா வந்து சிவபெருமானை பார்க்க வர்றாரு. சிவபெருமானை எல்லாரும் அடிக்கடி பார்க்க வர்றவங்க தான். அதாவது முக்கியமான ஒரு பதவியில இருக்காருன்னா வரவங்க போறவங்க எப்பவும் அடிக்கடி நிகழ்ந்துகிட்டே தான் இருக்கும். இல்லைன்னா ரொம்ப காரணக்காரியுமே இருக்காது. ஒரு இடத்துக்கு போனா மனசுக்கு நிறைவா இருக்குன்னா அந்த இடத்துக்கு போயிட்டு வரலாம், நம்ம போயிட்டு வருவோம். அந்த மாதிரி இடம் தான் கைலாயம். பிரம்மா ஏதோ விஷயமா நேரம் வரும்போது அந்த முருகன் பாலகனா, முருகன் ஜனிச்சதெல்லாம் அவங்களுக்கு தெரியும். இருந்தாலும் முருகன் அங்க அமர்ந்துட்டு இருக்குச்சு. இந்த பிரம்மா என்ன பண்றாருன்னா முருகனை வந்து கவனிக்காமையே தாண்டி போயிடுறாரு.
எப்பவுமே கோயிலுக்கு ஒருத்தர் போறாங்கன்னா நம்ம போகாதேன்னு தரக்கூடாது. போயிட்டு வந்தப்பறம் தான் நம்ம ஏதாவது பேசணும்னா பேசணும். ஒரு சத்காரியத்துக்காக சிவபெருமானை பார்க்க போறான், தடுக்கக்கூடாது. போயிட்டு வந்ததும் பேசிக்கலான்னு இருக்கான் முருகன். அப்போ பிரம்மா போய் பேசிட்டு திரும்பி வர வந்ததுமே பார்த்துட்டு முருகன் கூப்பிட்றான். ஓ பார்த்ததும் ஐயா மாமா எங்க போயிட்டு வரேன், எங்க போயிட்டு வரேன், என்ன காரியத்துக்காக போறீங்க பார்த்து. ஓ முருகனா, ஸ்கந்தனா, சிவகுமாரனா அப்படின்னு சொல்லி வணங்கிட்டு, சரி நான் கொஞ்சம் அவசரமா ஒரு வேலையா போயிட்டு இருக்கேன் வரட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப போறேன். இருமோய் இல்லு, இனி என்ன வேலையா போற அப்படின்னு கேட்கிறாரு முருகன் பெருமான். இன்னும் வேலைங்கிற என்ன வேலை, சரி அப்படி என்ன வேலை சொல்லு அப்படின்னு. உன் வேலை என்ன அப்படின்னா, படைப்பு தொழில் பண்றதே என் வேலை தான். நான் தான் தேவர்களோ அசுரர்களோ விலங்கோ எல்லா ஜீவராசிகளையுமே படைக்கிறது நான் மட்டும்தான். அதனால படைத்தலை காத்ததே என்னோட வேலை தான் அப்படின்னு சொல்றான். அந்த மாதிரி சொன்னதும் ரொம்ப அகங்காரத்தோட சொல்லிட்டு இருக்கா இந்த முருகப்பெருமான். அப்புறமா என்ன பண்றான், சரி உனக்கு மீதி படிச்சிருக்கேன்னா நீ என்ன படிச்சிருக்கேன்னு கேட்கிறாரு முருகப்பெருமான். எனக்கு 18 வித்தைகளும் தெரியும்னு சொல்றாரு பிரம்மா. இவருக்கு என்னடா இது மேல மேல இந்த முருகன் கேட்டுட்டே இருக்காருன்னு தெரியுது. சரி முருகா உனக்கு தெரியுது, நீ ஏதோ காரியமா தான் கேட்கறேன்னு, இருந்தாலும் நான் வேலை இருக்கு போட்டுமா அப்படின்றார் பிரம்மா. இல்ல 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 பதில் சொல்லிட்டு போ. சரி 18 வித்தை தெரியும் இல்லையே, அதுல முதல் வித்தை என்னன்னு சொல்லி பார்ப்போன்றாரு. இவருக்கா ஒன்றும் புரியல. என்ன படிச்சு முடிச்சுட்டோம் கேள்வி கேட்டா எல்லாருக்குமே கொஞ்சம் கஷ்டம்தான். பிரம்மாவுக்கும் அந்த கஷ்டமாயிடுது. முதல் வித்தையில சொல்லு பார்ப்போம் அப்படின்றாரு முருகன். முதல் வித்தையில 4 வேதங்கள் வருது, ரித்தியஜுர் சாம அதர்வண வேதம் அப்படிங்கிறார். சரி அப்பனா எங்க அந்த ரித்வேதத்தை சொல்லு பார்ப்போம் அப்படின்றாரு முருகன். இவர் ஆரம்பிக்கிறார். ஸ்ரீ குருப்யோ நமக ஹரி ஓம் அக்னிமீனே புரோகிதம் அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு. அந்த உடனே இல்ல பிரம்மா நீ நான் என்ன பாராயணமா இப்ப பண்ண சொன்னேன், உன்னை மாடுக்கு பாராயணம் பண்ணிட்டே போறேன், அந்த ஒவ்வொரு வரைக்கும் ஒவ்வொரு வார்த்தைக்கும் அர்த்தம் சொல்லு போய் அப்படிங்கிற முருகன். இவரா எல்லாத்துக்கும் பாஷ்யம் படிச்சிருக்க, இருந்தாலும் சொல்லணுமே ஒன்னொன்னும். அப்படியா சரின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, அந்த அக்னி வீரே புரோகிதம் முதல்ல சொல்லிட்டு அக்னி முதல்ல எல்லாத்தையும் நம்மளுடைய இதை எடுத்து செல்றதுனால அதை நமஸ்கரிக்கணும்னு ஆரம்பிக்கிறேன். எங்கேயோ தவறையா முதல்ல 3வது வரைக்கும் போயிட்டிய, முதல்ல என்ன சொன்ன அர்த்த சொல்லு அப்படின்ற. ஸ்ரீ குருப்யோ நமக ஹரி ஓம் அப்படின்னு. சரி ஓம்னு சொன்ன இல்லையா, அப்ப அதுக்கு பாஷ்யத்தை சொல்லு. ஓம்னா என்ன சொல்லுன்னு கேட்கிறார் பிரம்மாடி. இவருக்கு ஓம்னா இவர் எல்லாருக்கும் பாஷ்யம் எழுதி வச்சிருக்கான். எந்த ஒரு வார்த்தையை தவிர்த்து ஓமுக்கு மட்டும். ஓமுக்கு பாஷ்யம் அவருக்கு தெரியல. அப்ப உடனே என்ன பண்ணிருக்கோம் முருகன், அப்பா தெரியலப்பா என்கிட்ட சிவகுமாரன் எல்லாம் தெரிஞ்சவனாச்சுன்னு சொல்லி ஒத்துன்னு இருக்கணும். அங்க வந்துடுறது ஆணவம் இந்த பிரம்மாவுக்கு. நடாயிரம் ஒன்றும் முடியலையே. அந்த ஓமுக்கு அர்த்தமே நான் தான் பிரம்மா தான் ஓமுக்கு அர்த்தமே சொல்லிட்டு. என்னது பிரம்மாவுக்கு அர்த்தமே நீதான் ஒரு சொன்னதுதான் தாமதம். நறுக்குன்னு ஒரு தலையில ஒரு குட்டி இந்த முருகன் என்ன பண்ணிட்டா வீரபாகுன்னு கூப்பிடுற ஓடி வர அப்படிப்பா கொண்டு இந்த ஸ்கந்தகிரியில இருக்கிற அந்த சிறையில கொண்டு போய் இவரை போடு. இப்பதான் ஸ்கந்தகிரின்னு அவருக்கு ஒரு இடம் கொடுத்துருக்கான். இன்னும் இனாகிரேஷன் அந்த சிறையில யாரும் வரல, இவர் தான் இப்ப இனாகிரேஷன். இவரை கொண்டு போய் போடு பிரம்மாவை எடுத்தார். பிரம்மாவை கொண்டு சிறையில போட்டார். அப்ப சிருஷ்டி நடக்கணுமே, இங்க சிருஷ்டி நின்று போயிடும் இல்லையா. உடனே முருகன் என்ன பண்றாரு, அந்த சிருஷ்டியை தான் ஆரம்பிச்சுடுறாரு. தான் ஆரம்பிச்சு அந்த வேலையை நிறுத்தாம பண்ணிட்டு இருக்காரு. சிருஷ்டி நடந்துட்டே இருக்கிறதுனால சிவபெருமானுக்கோ யாருக்கும் தெரியல. ஒரு வேலை நின்று போனாதானே தெரியும். இங்க ஒரு சிறையில போட்டு சிருஷ்டி வேலையை முருகன் பண்ணிட்டு இருக்கான். சிருஷ்டி நடந்ததே தெரியல. அதுக்கப்புறமா ஆனாலும் இந்த தேவர்களுக்கு தெரியாது. இருந்தாலும் யார் போய் சொல்றது பரமேஸ்வரன்ட்ட இந்த மாதிரி முருகன் போட்டான், இருந்தாலும் ஒரு தலைவன் வேணுமோ இல்லையோ. அதுக்கப்புறம் ரொம்ப பண்ணதும் அப்புறம் எல்லாருமா போய் பயந்து பரமேஸ்வரன்ட்ட இந்த மாதிரி பிரம்மாவை சிறையில போட்டார் உங்க மைந்தன்னு சொன்னதும் உடனே என்ன பண்ணார், நந்திகேஸ்வரரை கூப்பிட்டு நீ போய் முருகன்கிட்ட சொல்லு, இந்த மாதிரி பிரம்மாவை ரிலீஸ் பண்ண சொல்லு, சிருஷ்டி காரியமெல்லாம் நின்று போயிடும், அனுப்ப சொல்லுங்க. அங்கே நந்தியம் பெருமாள் வரார். இந்த மாதிரி அப்பா சொன்னார், அனுப்ப சொன்னார்.
நீ என்ன ரெக்கமெண்டேஷனா? ரெக்கமெண்டேஷனுக்கெல்லாம் அனுப்ப முடியாது. அதனால நீ வந்த வழியே நீயும் கிளம்பு. எந்த வழி வந்தியோ அந்த பக்கம் போகணுன்றார் நந்திகேஸ்வரர். நந்திகேஸ்வரருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, திரும்பி போயிடுறார். போயிட்டு இந்த மாதிரி சொல்கிறாரு முருகன்னதும் சரி இருன்னு சொல்லிட்டு முருகப்பெருமானே என்ன பண்ணுறார் சொன்னதும் முருகப்பெருமான் நானே பார்த்துக்கிறேன். உமையம்மைக்கு இதெல்லாம் தெரியாது. அதனால உமையம்மைக்கு இவர் கூட்டுக்கல. தான் மட்டும் ரிஷபவாசன் நேரிட்டு நேரம் ஸ்கந்தகிரிக்கு வந்துடுறார். இங்கே வந்து சேர்ந்துடுறார். வந்ததும் என்ன ஸ்கந்தா இவன் பிரம்மாவை பிடிச்சி அடிச்சு வச்சிருக்கேன் வெளியில் விடுங்கிறார். உடனே முருகனை என்ன பண்ணுறார், வீரபாபு அவரை வெளியில் விடுங்கிறார். அப்பா வந்து கேட்டது என்ன இருந்தாலும் மரியாதை இல்லையா, அப்பா சொன்னால் கேட்கணும். அப்பா நேரம் வந்து சொன்னதும் வெளில விட்டார். அதனால பிரம்மா வெளில வந்துடு. அப்போ முருகன் சொல்கிறார், நீங்கள் சொன்னீங்க என்ன சரி நான் வெளியில் விட்டுட்டேன். என்னென்ன வந்ததை நீங்கள் என்கிட்ட கேட்கவே இல்லையே, ஏன் இவரை உள்ள வச்சு நீங்கள் என்கிட்ட கேட்கவே இல்லையே அப்படின்னா. சரி சொல்லு அப்படின்ற. இதுக்கு தெரியாத சிவபெருமானுக்கு தெரியாது என்ன இருக்கு, சரி சொல்லுன்றார். முருகன் என்ன சொல்ற, ஒன்றும் இல்லை இதெல்லாம் நான் வந்து கேட்டேன். ஓம்ன்ற பிரணவத்துக்கு அர்த்தம் சொல்லு. நான் தான் படைத்தல் தொழில் பண்றேன்னா சொல்லும் போதே ஒரு ஆணவம் இருந்தது. 18 விதையும் நான் படிச்சிருக்கேன்னா அதையும் ஒரு ஆணவம் இருந்தது. ஓம்ன்ற பிரணவத்துக்கு அர்த்தம் சொல்லுன்னா அதுக்கும் தப்பா அர்த்தம் சொன்னா நான் தான் அதுக்கு காரணம்னு சொல்றான். அதனாலதான் இது பண்ணேன். இதுக்கு நீங்க என்ன சொல்றீங்கன்னு கேட்டதும் இல்லை அவன் பிரம்மா பண்ணிடுறது தவறுதான், நீ பண்ணது சரிதான் அப்படின்னு சிவபெருமான் சொல்லிட்டு இதெல்லாம் சரி உனக்கு தெரியுமா, ஓமன்ற பிரணவத்துக்கு அர்த்தம் உனக்கு தெரியுமான்னு சிவபெருமான் கேட்கிறார். அப்பன்னா எனக்கு சொல்லு பார்ப்போம் அப்படின்னு கேட்கிறார் சிவபெருமான். உடனே முருகப்பெருமான் சொல்றாரு, எனக்கு தெரியும், ஆனா பிரணவத்துக்கு அர்த்தம் சொல்றதுன்றது ஒரு ரகசியம். நீங்க இத்தனை பேர் முன்னாடி வச்சுட்டு அதை கேட்டு சொல்லுன்னா என்னால சொல்ல முடியாது. எப்பவுமே குருவை வேணா நம்ம காமிச்சு கொடுக்கலாமே ஒழிஞ்சு குரு சொன்ன உபதேசத்தை நம்ம வெளியில சொல்ல முடியாது. அந்த மாதிரி ஓமன்ற பிரணவத்துக்கான அர்த்தத்தை வந்து நான் வந்து உங்க காதுல தான் சொல்ல முடியுங்கிறது. சரி வா அப்படின்னு அந்த முருகன் குழந்தைய பாலனை எடுத்து மடியில வச்சுட்டு முருகப்பெருமான் அதனோட உபதேசத்தை காதுல இவருக்கு சொல்றார். சொல்லி முடிக்கிறார். சொல்லி முடிச்சதும் அவரும் அவர் சொன்னது கரெக்டு தான், சரியான விளக்கத்தை தான் நீ ஓமுக்கு சொல்லியிருக்கேன்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுகிறார். சொந்தப்பட்டு அவரை அங்கேயே விட்டுட்டு இவர் இங்க வந்துடுறார். வந்ததும் உமையம்மை கேட்கிறார், எங்க போயிட்டு வந்தீங்க என்ன இது, முருகனோட பெருமையெல்லாம் சொல்றாரு. முருகன் இவன் அப்பேற்பட்டவன், இந்த மாதிரி அந்த மாதிரி. அப்பதான் முருகனோட பிரதாபங்கள் சொல்லும் போது இந்த ஸ்காந்த புராணத்துல ஓம்ன்ற பிரணவத்துக்கான அர்த்தத்தோட விளக்கமும் சொல்லப்பட்டிருக்கு. ஓம்னா என்னன்னா முருகன் சொல்றான் அதுக்கு அர்த்தம் ஈஸ்வர சர்வ பூதானாம், ஈஸ்வர சர்வ வித்யானாம், ஈஸ்வர சர்வ பூதானாம், பிரம்மாதிபி பிரம்மணோதிபி பிரம்மா சிவோமேஸ்து சதாசிவோ. அடுத்தது சுப்பிரமணியோகம் சுப்பிரமணியோகம் சுப்பிரமணியோம். அதாவது சதாசிவோம் சுப்பிரமணியம் இந்த 2 தெய்வங்களுக்கு பக்கத்துல மட்டும்தான் வேதத்துல ஓம்ன்ற வார்த்தை சேர்ந்து வரும். வேற எந்த தெய்வங்களோடையுமே இந்த ஓம்ன்ற வார்த்தை வந்து சேர்ந்து வராது. அப்போ அந்த ஓம் என்பது ஒரு பரம்பொருளோட சப்தம். அப்ப அந்த பரம்பொருள் யாரு அப்படின்னு கேட்டா அந்த பரம்பொருள் தான் சிவபெருமான். சதாசிவோம் சுப்பிரமணியம். அப்பனா அந்த பரம்பொருள் யாருன்னா சிவபெருமானும் சுப்பிரமணியனும் தான் ஓம்ன்ற பிரணவத்துக்கான பரம்பொருள்னு முருகப்பெருமான் அந்த ஓம்ன்றதுக்கு சொல்றதுக்காக அந்த ஸ்காந்த புராணத்துல அதுக்கான விளக்கங்கள் நான் கொடுத்துருக்கு. இதைத்தான் அருணகிரிநாதர் கூட திருப்புகழை சொன்னார், ஓரெழுத்தில் 6 எழுத்து ஓதுவித்த பெருமானே. சுப்பிரமணியோகம் ஓம்ன்றதுக்கு அந்த ஓம் சரணபக அந்த 6 எழுத்து தான் மூலம்னு சொல்லியிருக்கேன். ஓம்ன்றது அகர உகர மகாரங்களோட சேர்க்கை தான் என்னது ஓம்ன்ற எழுத்து. ஆ சிவபெருமான், ஊ பராசக்தி, மா ஆன்மா. அப்போ இந்த உமையம்மையோட அருளால இந்த ஆன்மாக்கள் சிவபெருமானாகிய அந்த பரபிரமமாகிய நாம் போய் சேர்தல குறிக்கிறது தான் அந்த ஓம் என்பது குறிக்கிறது. இதைத்தான் திருப்புகழ அருணகிரிநாதரும் அபகார நிந்தை பட்டுழலாதே, அறியாத வஞ்சரை குறையாதே, உபதேச மந்திர பொருளாதே, உனைதான் நினைத்தல் பெறுவேனோ
இந்த ஆன்மாக்கள் பராசக்தியின் அருளால் சிவபெருமானினுடைய சேர்வதே தான், அந்த அருளை அடைவதுதான் ஓம் என்னும் பிரணவத்திற்கு அர்த்தம். அதனால சிவபெருமான் என்ன பண்றாரா, வலது காலை எனக்கு சொல்லலையா, பக்கத்துல அதே மாதிரி உமையுமையும் அதை கேட்கணும். அதை இந்த பொழுது தன் மகனே சான்றோன் என கேட்டதான்னு தூக்கி இடது பக்கமும் அதை சொல்லு, அந்த பிரணவ மந்திரத்தைன்னு சொல்றாராம். அதை அருணகிரிநாதர் சொல்ற, இவனால் மனமுடிய உபதேச மந்திரத்தை இரு செவி நீரில் பலர் புகழ்நாதா குருநாதா ரெண்டு காலையும் சொல்லுன்னு கேட்டாராம் சிவபெருமான். அதை போல பிரணவத்துக்கு மிகச் சிறப்பாக அர்த்தத்தை சொல்லி முருகனோட லீலைகளும் இதுவும் வருது. முருகனுக்கு என்னெல்லாம் பேருன்னா, கிருத்திகை நட்சத்திர கார்த்திகை பெண்கள் அவரை வளர்த்ததுனால கார்த்திகேயன், சரவண பொய்கையில வளர்ந்ததுனால சரவணன், கங்கை நதி பிரவாகத்துல வளர்ந்ததுனால கார்த்திகேயன், மன குகையில அவன் இருக்கிறதுனால குகன், முருகா என்றால் அழகுக்கே அவன் தான் இலக்கணம், அதனால அவன் முருகானே இருக்கிறான். அக்னிபூகு அவன் அக்னி புத்திரன். அதனால இந்த மாதிரி அவனுக்குள்ள வேற வேற பேரு. முருகனை எந்த பேர்ல நம்ம அழைச்சாலும் அவன் உடனே ஓடோடி வந்து நிற்பான். அந்த மாதிரி அவனுடைய முருகனுடைய பராக்கிரமங்கள் மொத்தத்தையும் பரமேஸ்வரன் பார்வதிக்கு சொல்றா. இந்த பேர் மட்டும் இல்ல, முருகனுக்கு லட்சக்கணக்கான பேர் இருக்கு. எந்த பேரிட்டு அழைத்தாலும் அவன் ஒரு நொடியில் பக்தர்களை அருள்பாலிக்க ஓடி வருவான்னு, அவர்களுக்கு அனைவருக்கும் அறம் பொருள் இன்பம் எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா முக்கியமான வேலைக்கு என்ன நடக்கணும், சூரபத்மன் வதமானது இங்க நடக்கணும். சரி, உடனே அடுத்து என்ன பண்றாங்க, தேவர்கள் எல்லாம் மறுபடியும் வந்துட்டாங்க. வந்து ஐயா முருகனும் பிறந்தாச்சு வளர்ந்தாச்சு, எப்படியானா சூரபத்மனை வதைக்கிறதுக்கு வழி சொல்லுங்கன்னு கேட்டதும், சரி சரியான வேலை வந்தொருத்தன் முருகன் வந்து சிவபெருமான் முருகனை கூப்பிட்டு, நீ வந்து சூரபத்மன் அசுரனை போய் அழிக்கணும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய 11 ஆயுதங்களை வந்து முருகனோட 11 கரத்துக்கும் கொடுக்கிறார். கொடுத்து முடிச்சதும் 12 கரம் இருக்கு இல்லையா முருகனுக்கு, இன்னொரு ஆயுதம் அவனுக்கு வேறுமே. அம்பாள் அதை புரிஞ்சுக்கிறான். 11 கைகளுக்கு 11 ஆயுதம் சிவபெருமான் தன்னிட்ட இருந்ததை கொடுத்துட்டார். அப்ப அம்பா தன்னையே ஆயுதமாக்கி 12வது ஆயுதமாக வீரவேலை, அந்த அற்புதமான சக்தி வேலை முருகப்பெருமானுக்கு அம்பாள் கொடுக்கறா. போய் சூரபத்மனை வதம் செஞ்சுட்டு வான்னு சொல்லி அவருக்கு இந்த நவ வீரர்களோட 10,000கணக்கான பல லட்ச வீர சேனைகளையும் சேர்த்து இவர்கள் சூரபத்மனை அழிக்க அனுப்புறாங்க. இவர்களுக்கு சந்தோஷம், அப்பாடா சூரபத்மன் அழிய போறான். சரி, இங்க எங்க இருக்கா இந்த சூரபத்மனே எல்லாருக்கும் தெரியல. அதனால அப்படியே தேடிட்டு இருக்கும்போது நாரதர் வந்து சொல்லும்போது, கிரௌஞ்சம்னு ஒரு மலை இருக்கு, அந்த மலைக்கு பின்னாடிதான் தாரகாசுரன் சூரபத்மன் தான் ஒளிஞ்சின்னு இருக்கான் அப்படின்னு சொல்றார். சரி, அந்த கிரௌஞ்சம்ன்றது என்னன்னு பார்த்தா, கிரௌஞ்சம்ன்றது ஒரு அரக்கன். அவன் வந்து அவன் பல வடிவமைத்து எல்லாரையும் ரொம்ப கஷ்டப்படுத்திக்கிட்டு இருந்தான். அப்போ அகஸ்தியர்கிட்ட வந்து அவன் சேட்டை பண்ணும்போது மலையா எடுத்து அகஸ்தியர் முன்னாடி வந்து நிக்கிறான். அப்ப அகஸ்தியர் என்ன பண்ற, நீ இனிமே எந்த உருவம் எடுக்க முடியாது, மலையாவே நீ நின்றுடு அப்படின்னு சாபம் கொடுத்துடுற. இவனுக்கு அதை தெரிஞ்சுட்டு நகர முடியாத அந்த மலைக்கு பின்னாடிதான் தாரகாசுரன் ஒளிஞ்சுட்டு இருக்கான். அவனுடைய சேனைகள் இருக்கு, அவன் மாயாபுரின்ற ஒரு நகரத்தை அமைச்சுக்கிட்டு இருக்கான்ற விஷயங்களை எல்லாத்தையும் நாரதர் சொன்னதும் எல்லா சேனைகளும் புறப்பட்டு போனதும் முருகன் என்ன பண்றான், வீரபாகுவையும் சேனைகளையும் தூதரெல்லாம் அனுப்புறான். போய் தாரகாசுரனை பாரு. அதுக்கு முன்னாடி இந்த கிரௌஞ்ச மலையை அழிக்கணும் இல்லையா, அதனால முருகப்பெருமான் தன்னுடைய வேலை வந்து அந்த சக்தி வேலை கிரௌஞ்ச மலை மேல எரிஞ்சதும் அந்த மலையால தூளாக உடைஞ்சிடுறது, அந்த மாயாபுரிக்கு போற வழி கிடைக்கிறது. அப்ப என்ன வேணா, வீரபாகு தன்னோட சேனைகள் எல்லாம் எடுத்துட்டு முருகப்பெருமான் போருக்குன்னு அனுப்புற, அவனை தூதரெல்லாம் அனுப்புறான் தாரகாசுரன். தாரகாசுரன் கிட்ட போனதும் அவனுக்கு வந்த தூதர் எல்லாம் மதிக்காம போனதுமே வீரர்களோட சண்டை ஆயிடுது. அதுக்கப்புறம் என்ன பண்றான் இந்த தாரகாசுரன், மாயா வித்தைகள்லாம் ரொம்ப படிச்சவன் இந்த தாரகாசுரன். இவன் வந்து சூரபத்மனோட தம்பி. அவன் என்ன பண்றான், அவன் முன்னாடி ஓடுறான் ஒரு குகைக்குள்ள, பின்னாடியே வீரர்களும் ஓடுறாங்க. ஓடினவன் என்ன பண்றான், அந்த குகையோட வாயிலுக்கு வெளில வந்து குகை வாயெல்லாம் மூடிடுறான். இந்த
நேரம் முருகப்ப யார் வந்திருக்கா தம்மையான போர் பண்ணன்னு பார்க்கலான்னு வரோம். வந்து அங்க வந்து பார்க்கறான். பார்த்தாக்கா இங்க தேர் முருகப்பெருமான் அமர்ந்திருக்கான். அவனுக்கு தேரோட்டியா இருக்கிறது வாயு பகவான். வாயு காற்றுதானே ரொம்ப வேகமா போகும், அதனால மகாவிஷ்ணு வாயு பகவானை தேரோட்டியா இங்க வச்சிருக்காரு. தூரத்துல இருந்து இங்க இருந்து பார்க்கறான் தாரகாசுரன். தன்னோட தேரோட்டியை கேட்கிறான், யாரு அங்க ஒரு பையன் இருக்கானே, யாரு பாதகனா இருக்கானே. அப்ப இந்த தேரோட்டி எல்லா விஷயத்தையும் சொல்றான். ஆழகால விஷயத்தை அருந்தி காப்பாற்றியவரும் திருப்புறம் எடுத்த அந்த சிவபெருமானும் நமக்கெல்லாம் தெய்வமா விளங்குற அந்த சிவபெருமானுடைய சிவகுமாரன் தான் வந்திருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்றான். உடனே என்ன பண்றான் தாரகாசுரன், அப்படியா, இவனுக்கு கொஞ்சம் மனசு நெழுந்து போகுது, சிவபெருமானோட பையனதும் கொஞ்சம் கிட்ட போய் பார்க்கலாமே, தேர் கொஞ்சம் கிட்டக்க விடாதான். சரி, நேரம் சிவபெருமான் இருக்கு அந்த தேர் கிட்ட, இந்த கிட்ட போறது. போனதும் என்ன பண்றான், சிவபெருமான் கிட்ட சொல்றான், அப்பா இவனை பார்த்ததுமே மனசு கொஞ்சம் சஞ்சலப்பட்டு போகுது, அவ்வளோ அழகா இருக்கான் முருகன், இவனோட சண்டை போடணுன்றதே எனக்கு வரல. என்ன சொல்றான்னா, அப்பா பாலகனே, இந்த தேவர்களுக்கும் அசுரர்களுக்குமான சண்டை எப்பவும் நடந்துகிட்டே தான் இருக்கும். இன்னைக்கு நீ முன்னிந்து வரலன்னா வேற யாரையான வச்சுட்டு இந்த தேவர்கள் சண்டை போட வருவாங்க. எங்களுக்கு எப்பவும் சண்டை நடந்துகிட்டே இருக்கும், அதை நிறுத்தவே முடியாது. எங்களுடைய தெய்வம், எங்களுடைய பலம் எல்லாம் சிவபெருமான் தான். நீ அவனுடைய மைந்தன், நீ வந்து வணங்கத்தக்கவன், நாங்க வணங்கத்தக்கவனான நீ என்கிட்ட அப்பா வந்து சண்டைக்கு வந்திருக்க, நீ திரும்பி போயிடு, நான் இவங்களை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்றான். அப்ப வந்து அதற்கு என்ன சொல்றான், முருகன் என்ன சொல்றான் அவர்கிட்ட, நீ சொல்றதை நான் ஒத்துக்கிறேன் சரிதான், ஆனா சிவபெருமான் வந்து எல்லாமே கர்மா விதிப்படிதான் நடக்கும். செய்யக்கூடியது செய்யக்கூடாததுன்னு ரெண்டு இருக்கு, விதிகள் இருக்கு. அதாவது வரங்கள் எல்லாம் வாங்கிட்டு நல்ல சத்தான காரியங்களை செய்தா நல்ல வழியில நடக்கும், செய்யக்கூடியாத விஷயங்களை நடந்தா அது தவறுதல தான் நடக்கும். ஆனா நீங்க எல்லா உயிர்களுக்கும் துன்பம் பண்றீங்க, எல்லா லோகத்துல இருக்க அனைத்து ஜீவராசிகளுக்கும் துன்பம் கொடுத்துட்டு தான் இருக்கீங்க. நீ ஏன் உன்னோட ட்ரூப்பு எதுல இருக்குன்னு பார்த்துக்கோ, நீ நல்லது செய்யறதுல இருக்கியா கெடுதல் செய்யக்கூடாததுல இருக்கியான்னு பாரு. நீ என்னமோ எங்க தெய்வம் சிவபெருமான் சிவபெருமான் இல்லையே, அவர்தான்ப்பா என்னையே அனுப்பி வச்ச, செய்யக்கூடாத வேலையெல்லாம் நீ செஞ்சுட்டு இருக்க, ஜீவராசிகளுக்கெல்லாம் துன்பம் கொடுக்குற, அதாவது நீ சிவபெருமானுக்கு துன்பம் கொடுக்கலன்னு நினைச்சுக்காத, எல்லாரோட உயிர்லயும் இருக்கிறது அந்த பரமேஸ்வரன் தான். எந்த ஜீவராசியை துன்பப்படுத்தினாலும் அது பரமேஸ்வரனை துன்பப்படுத்தினாதான் அர்த்தம். அதனால உனக்கு வேற வழியே கிடையாது, நீ என்னை எதிர்கொண்டே ஆகணுங்கிறான். அதனால பலவிதமா போர் வந்து மறுபடியும் வேற வழி இல்லாம தாரகாசுரனும் போர் புரியிறான். அவனே அசடாட்டம் சொல்லிடுறான், வீரபாகுவையும் வீரர்களையும் நான் குகையில அடைச்சி வச்சிருக்கேன் அப்படின்றான். இவருக்கு இத்தனை நாள் எங்க இருக்கான் வீரபாகம் தெரியாத கோபம் வந்துடுறது. உடனே முருகப்பெருமானுக்கு இந்த தாரகாசுரனும் எல்லா அஸ்திரங்களையும் முருகப்பெருமான் மேலேயே விடுறான். எல்லா அஸ்திரங்களையும் முருகனோட காலில் வந்து விழுறது. சிவபெருமான அஸ்திரமான பாசுபத அஸ்திரத்தை விடுறான். ஆனா அப்பாவோட அஸ்திரம் இல்லையா, சிவபெருமான அஸ்திரம் காலில் விழக்கூடாது. அதனால சிவபெருமான அஸ்திரத்தை மட்டும் கையை கூப்பி வாங்கிக்கிறானா அந்த முருகப்பெருமான். பிரம்மாஸ்திரத்தை விட்டாலும் அதுவும் காலில் வந்து விழுது. கடைசியில அம்மா கொடுத்த அந்த சக்தி வேலை வந்து வீசறான். அந்த சக்தி வேலை வந்து தாரகாசுரனோட மாற பிளந்துட்டு அந்த வேளானது நேர கடல்ல போய் தன்னை சுத்தப்படுத்திட்டு மறுபடியும் முருகப்பெருமான் கையிலே வந்து அந்த இடத்துல தாரகாசுரன் அழிஞ்சு போறான். வீரபாகு அவர்களும் எல்லாம் வெளில வராங்க. இதே மாதிரி சிங்கமுகனோடைய போரிட்டு வெல்றான் முருகப்பெருமான். அடுத்தது கடைசியா இருக்கிறது யாரு, சூரபத்மன் தான். சூரபத்மனை அழிச்சாகவே எல்லாருமா சூரபத்மன் இலங்கையை தாண்டி வீரமகேந்திரபுரம்ன்ற இடத்துல இருக்கான். அந்த இடத்துல தான் இருக்கான் சூரபத்மன். இலங்கையில இருக்க அந்த கதிர்காமம்ன்ற இடத்துல கொண்டு போய் தன்னோட சேனைகளோடு முருகன் வந்து தங்குறான். ரொம்ப சிறப்பான இடம் அந்த கதிர்காமம்ன்ற இடம். அங்கதான் இவருடைய அந்த எல்லா சேனைகளையும் வச்சு முருகன் அங்க இருக்கான். இவன் முருகன் வந்திருக்கான்னு தெரிஞ்சிருந்த அந்த சூரபத்மனுக்கு அவனுடைய மகன் தான் பானுதேவன். அவன் சூரியனே இருக்கிற ஆற்றல் இருக்கவன். இவன் என்ன பண்றான்னா இந்திரனோட பொண்ண ஜெயந்தனை சிறப்பிடிச்சு வச்சிருக்கான் வீரமகேந்திரபுரியில. பானுதேவன் இந்த நவ வீரர்களை எதிர்த்து போரிடுறான். ஆனா பானுதேவன் வந்து ரொம்ப சிறந்த வீரன். அதனால இந்த நவ வீரர்கள்லாம்
ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் மற்ற சில வீரர்களும் மூர்ச்சையாயிடுறாங்க. அதனால பானுதேவனுக்கு நம்ம ஜெயிச்சிட்டோன்ற ஒரு எண்ணம் வருது. இவன் போய் சூரபத்மன் கிட்ட சொல்றான். சூரபத்மனும் என்ன பண்றான், மறுநாள் போருக்கு பானுதேவனோட சூரபத்மனும் வரான். நீ ஏப்பா வர, நானே பார்த்துப்பேன் அவங்களேன்றான். இல்ல இல்ல நான் வந்து வரேன் அப்படின்னு சொல்றான். சூரபத்மனும் வந்து நிக்கிறான். இந்த இதுக்கு முன்னாடி இவர் வந்து திருச்செந்தூர்ல வந்து இருக்கார். யாரு? முருகப்பெருமான். அதுக்கப்புறம் தான் இவர் இலங்கைக்கு வரார். அப்ப இந்த சூரபத்மன் யாருன்னே இவருக்கு தெரியல இல்லையா முருகப்பெருமான். அவன் ஹிஸ்டரி என்ன ஏது. அப்ப அந்த வியாழ பகவான் தானே குரு திருச்செந்தூர்ல. வியாழ பகவான் இவருக்கு அந்த பழகதை என்ன சொல்றாரு, இந்த மாதிரி இந்திரனோட மகன் ஜெயந்தனை இது பண்ணது, இந்திராணி தேவியை போய் அந்த சீர்காழியில மூங்கி காட்ட மறைச்சிட்டு இந்திராதேவி இருக்கிற விஷயங்கள்லாம் சொல்றான். அதுக்கப்புறம் இந்த சூரபத்மன்றவன் யாருன்னா கஷ்யபருக்கும் ரிஷி கஷ்யபருக்கும் மாயைன்ற ஒரு அசுரிக்கும் பிறந்தவன் தான் சூரபத்மன். அவங்க அந்த 4 வேலைகளிலும் சேர்ந்து வாழ்ந்து இந்த மாதிரி 2 லட்சம் அசுரர்களை உண்டாக்குறாங்க. அதுல ஞானமுகம் கொண்டவன் தான் தாரகாசுரன். அவன் ரொம்ப வீரன். அவனை அழிச்சிட்டாலே சூரபத்மனை ஜெயிச்சுள்ளாங்களா. இவன் முதல்ல தாரகாசுரன் அதனாலதான் அழிச்சிடுறார். சிங்கமுகம் கொண்டவனை அடுத்து அழிக்கிறாரு. 3வதா இருக்கவன் தான் இந்த சூரபத்மன். சிவபெருமான் கிட்ட இவன் போய் கஷ்யப முனிவர் கிட்ட இந்த 2 லட்சம் குழந்தைங்க போய் கேட்கறது. கஷ்யபர் கிட்ட வளர்ந்துட்டு, அப்பா நாங்க என்ன பண்ணணும், அப்பா நீங்க போய் தவம் பண்ணி சிவபெருமான கிட்ட மோட்சம் வேணும்னு கேளுங்கன்ற. சரின்னு சொல்லி பசங்க என்ன சொல்லுமோ அதானே கேட்கும். இந்த பக்கம் அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்க வரா. உங்க அப்பா சொன்னதுல பாதி சரி பாதி தப்பு. சிவபெருமான போய் வணங்கு, எனக்கு மோட்சம் உனக்கு. அதெல்லாம் இந்த சித்தர்கள் யோக புருஷர்கள் கேட்கிற வேலை. நம்மெல்லாம் அசுரர்கள். உனக்கு ஏகப்பட்ட செல்வமும் மாயா அப்படியே மாடி இதுவும் வேணும், எல்லாரையும் அடக்கி ஆண்டு ஆட்சி பண்ணணும். அந்த மாதிரி வார்த்தை போய் கேளுறாங்க. இதுங்க பசங்களுக்கு எப்பவுமே அப்பா சொல்றதை விட அம்மா சொல்றதை கொஞ்சம் கேட்டுருவாங்க. அது அவங்களுக்கு அது இன்னைக்கு வரலும் நடக்கிற விஷயம்தான். சரின்னு தோணி போயிடும். சரி அம்மா சொன்னதை ஏற்றுக்கிற மாதிரி கொஞ்சம் ஆசையும் வந்துடுது. இவன் போய் நல்லா யாழ கொண்டு அமைச்சு நல்ல மாயையும் போய் ஹெல்ப் பண்ற அம்மாவும் நல்ல சிவபெருமான நினைச்சு சூரபத்மன் தம்பிகளும் பண்றான். சூரபத்மன் கையெல்லாம் வெட்டி வெட்டி போடுறான், மறுபடியும் முளைக்குது. கடைசியா தலையே வெட்டி போட்டுடுறான். அதுக்கப்புறமா தலையும் அவனுக்கு உண்டாக வச்சிடுறாரு நாரதர். உண்டாக்கி வச்சுட்டு இந்த மாதிரி எல்லாம் பண்ணாதுன்னு கடைசியில இவன் 10 ஆண்டுகள் பண்ண தரத்துக்கு பரமசிவனே உமையுமையோட ரிஷபவாதத்துல வந்து சரி உனக்கு என்ன வரம் வேணும்னு கேளுங்கிறார். அப்பா உனக்கு நான் பண்ணதெல்லாம் பிடிச்சிருக்கா, சாட்டிஸ்ஃபைடா இருக்கா, உனக்கு திருப்தியா இருக்கா, இல்லை இன்னும் கொஞ்ச நாள் தவம் பண்ணிட்டுமான்றார். அதெல்லாம் வேண்டாம் நீ கேளுன்றார் சிவபெருமான். அப்ப வந்து இவன் கேட்கறான், 1000 அண்டங்களை நான் ஆளணும், நான் தான் எல்லாத்துக்கும் தலைவனா இருக்கணும், எனக்கு யாராலையும் அழிவு வரக்கூடாதுங்கிறான். சரி நீ கேட்கறத எல்லாத்தையும் கொடுக்குறோம், ஆனா எனக்கு மரணம்லாம் எனக்கு ஏற்படக்கூடாதுன்னா. பிறப்புன்னு ஒண்ணு இருந்தா இறப்புன்னு ஒண்ணு உண்டு. மரணம் இல்லைன்னா நீ அதை வந்து பண்ணக்கூடாது. ஆனா என்னுடைய சக்தி அருளால தவிர்த்து உனக்கு வேற யாராலையும் மரணம் ஏற்படாதுன்னு சிவபெருமான் ஒரு ஹிண்ட் அவருக்கு போட்டுட்டு போயிடாரு. இவன் வந்து அதை பத்தியெல்லாம் கவலைப்படல, நாசம் பண்றான் பல அண்டங்கள்ல. இதெல்லாம் வியாழ பகவான் இவன் தெரிஞ்சுக்கிறான். இவன் ஒரு 600 அண்டம், தாரகசருக்கு ஒரு 200 அண்டங்கள், சிம்மமுகனுக்கு 200 அண்டம் கொடுத்து அப்படி ஒரு ஆட்சி. இப்ப கடைசியா தாரகாசுரன் அந்த சிம்மமுகமும் யானைமுக அரக்கர்களை முடிச்சுட்டு வந்தாச்சு சூரபத்மன் கிட்ட வந்து முடிச்சாச்சு. வரான் சூரபத்மனும் வந்து இவர்கிட்ட வந்து நின்னதும் இவனை வந்து அழிக்கணும் இல்லையா சூரபத்மனை. கடைசியா என்ன பண்றார், சக்தி கொடுத்த அந்த வேளால சூரபத்மனோட வேலை எரிஞ்சதும் மாமரத்து பலவிதமா சண்டை போடுறான். இருக்கிற சண்டைகள்லயே சூரபத்மனுக்கும் முருகனுக்கும் நடந்த சண்டை தான் 10,000 ஆண்டுகள் நடக்குது. சாதாரண அவன் வந்து இப்ப மகாபாரத போரா ஒரு இடத்துல நடக்குது, ராமாயணமா ஒரு இடத்துல நடக்குது, இந்த போரா அண்டமா நடக்குது. மாயா வித்தைகள் பல ஆண்டு நடக்குது சூரபத்மனுக்கும் முருகனுக்கும். கடைசியா முருகன் என்ன பண்றான், வேலை வந்து எரிஞ்சு அந்த மாமரமா நிக்கிற அந்த சூரபத்மன் மேல எரிகிறான். அதை 2ஆ பொழுது மயிலாவும் சேவலாவும் ஆறுது. அதை 2யுமே சேவலை குறியாக்கி மயில அதனுடைய ஆணவத்தை அடக்கி
தன்னுடைய காலங்கீழ வச்சுக்கிறான் முருகப்பெருமான். அவனுடைய பேர் வந்து வீரவே தாரவே விண்ணோர் சிறைமீட்ட வீரவேல் செவ்வேல் திருக்கைவேல் மாறி குளித்தவேல் கொற்றவேல் சூர் மார்பும் குண்டும் துளைத்தவேல் அண்டே எல்லாருக்கும் துணையா அவனுடைய வேளாண் இருக்கிறது. தேவர்கள்லாம் மாறி பொழியறாங்க. அதுதான் கச்சியப்ப சிவாச்சாரியார் சொல்றார், கரைகள் பண்ணேலாம் மாயையும் மகனும் பண்றோ வரம்பிலா அருள்பெற்று எல்லாம். அதாவது எதிர்த்தவன் வந்து பகைவனா இருந்தா கூட அவர்களுக்கு மோட்சத்தை கொடுத்து அவர்களை தன்னோடையே வைத்து எப்பொழுதும் நம்ம முருகனை வரும்போது அந்த சேவலையும் மயிலையும் வணங்குற மாதிரி நிலைமையில முருகக் கடவுள் வச்சிருக்கான். தேவர்கள் எல்லாம் அதற்கு நன்றி கடனாக தேவர்களை காத்து ரட்சமைக்காக தெய்வ யானையை வந்து முருகப்பெருமானுக்கு மனமுடித்து கொடுக்கிறார்கள். தேவ யானையை அவருக்கு பிறகு அவன் வள்ளி நாச்சியாரை வந்து திருமணம் செய்து கொள்கிறார். திருத்தணியிலே காட்சி கொடுக்கின்றார் முருகப்பெருமான் வள்ளி தேவயானை சகிதமாக. இச்சாசக்தி ஞான கிரியாசக்தியாக தெய்வயானையும் இச்சாசக்தியாக வள்ளி நாச்சியாரும் ஞானசக்தியாக முருகப்பெருமான் எல்லோருக்கும் அமர்ந்து அருள்பாலிக்கின்றார்கள். இந்த கந்தபுராணத்தின் கதையை கேட்டவர்கள் சகல செல்வ யோகமிற்கு பெருவாழ்வு வாழ்வார்கள் என்று வடமொழியில் எழுதப்பட்ட கந்தபுராணமாக இருக்கட்டும், கச்சியப்ப சிவாச்சாரியார் எழுதிய கச்சியப்ப சிவாச்சாரியாரும் அதன் பலனாக சொல்கின்றார்கள். எவரொருவர் கந்தபுராணத்தை கேட்கிறார்களோ அதை படிக்கிறார்களோ அடுத்தவர் கேட்க சொல்கிறார்களோ அதை ஆராய்கிறார்களோ ஏதோ ஒரு விதத்தில் அவர்கள் கந்தபுராணத்தை படித்தால் சகல செல்வ யோகமிக்க பெருவாழ்வினை அந்த முருகப்பெருமான் நிச்சயமாக அருள்வான் என்று கூறுகிறார்கள். விழிக்குத்துணை திருமென்மலர் பாதங்கள் மேலை குன்றா மொழிக்குத்துணை முருகா எனும் நாமங்கள் முன்பு செய்த வழிக்குத்துணை அவன் பன்னீரோடும் பயந்ததனை வழிக்குத்துணை வடிவேலும் செங்கோடன் மயூரமுமே என அருள்கிறார்கள். பாடியது போல நமக்கு துணையாக அவனுடைய சேவலும் வேலும் வயிறும் மயிலும் வரும். திருத்தணியில் உதித்தலும் உடுத்தமலை உடுத்தன உலத்தினுரை கருத்தன்மையில் நடத்துகுவன் வேலே சேவலும் வேலும் மயிலும் துணை சேவலும் வேலும் மயிலும் துணை சேவலும் வேலும் மயிலும் துணை என்றும் முருகப்பெருமானுடைய சரித்திரம் இதுவரை இருந்து பொறுமையாக கேட்ட அன்பர்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை குறித்தாக்குகின்றேன். ஆறிரு தடந்தொள்வார்கள் அறுமுகம் வாழ்க வெப்பை கூறு செய்த நிழல் வாழ்க குக்குடம் வாழ்க சென்று ஏறிய மண்ணே வாழ்க யானைகள் அலம்பம் வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீர் அடியார் எல்லாம் வெற்றிவேல் முருகனுக்கு. ஓம் நம சிவாய.